ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையிலேருந்து நம்மளோட வேலைகள் எப்படி இருந்து அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து அதுக்கப்புறமா காலையில் சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கும். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா 6 மணிக்கு கொஞ்சம் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் அப்படி இப்படி கொஞ்சம் உட்காந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உட்காந்துருவேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். சமையல் வந்து இன்றைக்கி காலையிலே சாப்பாடு பண்ணலை. மக வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துடுங்கம்மா நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கும் வேலை ஈஸி. காலையில சாப்பாடு பண்ணனா குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். சரி சப்பாத்தி போட்டு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு குருமா வச்சு கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேக போட்டுட்டு சப்பாத்திக்கும் மாவு வந்து பிசைஞ்சு இந்த பக்கத்தில் வந்து நான் இப்படி உருட்டி உருட்டி போட்டுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கரையில் போய் உட்காந்து இருந்து அதை தேய்ச்சி அப்படியே வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உட்காந்து பேப்பரில் அப்படியே உருட்டி உருட்டி விரித்து வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து கொண்டு போடுவாங்க. அது ரொம்ப டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் ஒரு பக்கத்தில் அடுப்பில் வெந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருப்பேன். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக அவ்வளோ சப்பாத்தியுமே நான் சுட்டு எடுத்துருவேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வேலைகள் எல்லாம் பார்த்துருவேன். ஒரு பக்கம் குருமா ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சி நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஒரே டைமில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. அந்த ரேஷன் கடையில் வந்து அந்த ஃபார்மெல்லாம் நிரப்ப வேண்டியது இருந்தது. அதுக்காக போகணும் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி போயிட்டு வந்து மறுபடியும் சமையல் பார்த்துடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த குருமா வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தேன். மதியத்துக்கும் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குனு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்துட்டு மகளுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொடுத்துட்டு டிபனுக்கும் இதே நான் கொடுத்து விட்டுட்டேன். அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா வந்து நேற்று வாங்கி வச்சுருந்த பூ வாங்கி வச்சதில்லை, தங்கச்சி வீட்டில் வந்து பையன் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தான். அந்த பூ வந்து காலையிலே கொஞ்சமாக சாமிக்கு போடக்கு தொடுத்து எடுத்து வச்சுருந்தது போக மிச்சம் இருந்தது. இது வந்து பிள்ளைக்கு தொடுத்து வச்சு விட்டால் அவள் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிடுவா அப்படின்ட்டு காலையில் சாப்பாடெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இதை வந்து நான் தொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து பூ வந்து விரிகிறதுக்கு முன்னாடியே தொடுத்துட்டோம் அப்படின்னா தொடுக்கிறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், மறந்துடுவேன். இது வந்து ரொம்ப நாள் இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் எங்கேயோ போக வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த டைமில் கட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். 2 நாள் கவனிக்காமல் விட்டோன்னா அந்த பூ வந்து வேஸ்ட் ஆகிரும். இப்போது வந்து ஸ்கூலுக்கு பிள்ளை போனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வீட்டில் அம்மாலாம் வந்தாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்ம் வந்து நிரப்பிட்டு வரும்போது ஒரு 12:30 ஆகிட்டேன். போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா கடையில் மண் சட்டி இருந்தது. அதனால் மண் சட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா? மண் சட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ் போல் தான் தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு குழம்பெல்லாம் வைக்கும்போது நல்லா பொங்கி கீழே வடியாமல் அப்படியே உள்ளே நின்று கொதிச்சுட்டே இருக்கும். அதனால் மண் சட்டி எப்பவுமே கொஞ்சம் பெருசாக தான் வாங்கணும். இப்போ இதில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை முதல்ல ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அந்த நிறம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து சாப்பாடு வடித்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன். ஊற்றி இனிமேல் இதை வந்து அந்த கழுத்து வரைக்கும் இது இருக்குல்லையே அந்த தண்ணி இது வந்து அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா சூடேறிடும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதை நல்லா கழுவி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து இதே போல் அரிசி களைச்ச தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் கொதிக்க வச்சோம் அப்படின்னா 2-3 நாளையில் அந்த சட்டி வந்து பழகிரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து சாப்பாடு வடிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு குழம்பு இருந்து இல்லையா? அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கணும். நம்ம டெய்லரிங் சேனலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியலை, அப்லோட் பண்ணலை. அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு நம்ம வந்து அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ இன்றைக்கி இந்த ப்ளவுஸு வந்து ஒன்றே ஒன்று கட் பண்ணி தைச்சிட்டு வீடியோ எடுத்து அதையும் வந்து நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மிஷினில் உட்காந்தாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதை அந்த டைட்டில் வந்து கொடுத்து அப்படியே நான் வந்து ஒரு வீடியோவாக அதுலேயும் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளை மாதிரி புதுசாக தைக்கிறவங்க விருப்பம் இல்லாமல் மிஷினில் உட்காந்து தைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு
இப்போ வந்து நம்ம போன வீடியோல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார்ட்ட தைக்க குடுத்தாலும் எனக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னுட்டு. அவங்களுக்காக தான் நான் இது அதில நெறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து இந்த முன்ன கழுத்து இருக்கு இல்லையா? அந்த முன் கழுத்தில ஒரு 1/4 இன்ச்சு அல்லன்னா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கொஞ்சம் குறைச்சி வெட்டணும் அப்படின்னா, அந்த இறக்கத்த கொஞ்சம் குறைச்சி வெட்டி நம்ம தைச்சோம் அப்படின்னா, அந்த லூஸ் வந்து வராது. ஏன்னா யார்கிட்ட தைக்க குடுத்தாலும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அத செக் பண்ணணும். அந்த விஷயமா நான் வந்து கொஞ்சம் நெறைய சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்க அந்த சேனல்ல பார்க்குறதா இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அவ்வளோதான். ஏன்னா நெறைய எடுக்கையில. இன்னைக்கு வந்து கிச்சன்ல நைட்டு அதுக்கப்புறமா போய் இன்னைக்கு வந்து இந்த சாதம் இருந்தது. ரசமும், பீன்ஸ் பொரியலும் வச்சு நைட்டு சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதாங்க. வீடியோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா டெய்லரிங் வீடியோ எடுக்க வந்தா அந்த பக்கம் வீடியோ எடுக்க முடியாது. ஒரே டைம்ல எவ்வளோ வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால இந்த மாரி சிம்பிளா முடிச்சுட்டேன். அடுத்த நாள் இனிமே நம்ம வேலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க. நன்றி. வணக்கம்.